ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். என்னதான் குழம்பு டேஸ்ட்டாக வச்சாலும் இதோட மவுஸ் வந்து தனிதாங்க. ஆமாங்க, அப்படிப்பட்ட பிரியாணி தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அது வந்து இறால் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம். அந்த இறா பிரியாணிக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இதுக்கு வந்து ஒரு 5 பச்சை மிளகா வந்து கீறி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா வந்து கொஞ்சம் காரம் இருக்கனால ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. அப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு 1/2 kg கிட்ட தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி ஆனியன் வந்து ஒரு 1/2 kg இருக்குங்க, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் வந்து கருவேப்பிலைங்க. அதாவது 3 சேர்ந்து ஒரு கட்டு இருக்கிற அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. ஸோ 3 சேர்த்து தாங்க வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூனு இருக்கிற அளவுக்கு எடுத்துருக்கேங்க. தாராளமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்குங்க. இறா வந்து எப்படின்னா, வேக வச்சு இறாங்க. தண்ணி கொதிக்க வச்சு அதில் வந்து ஒரு கொதி விட்டு வேக வச்சு அந்த இறாவை எடுத்து அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டி அதை தாங்க இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோங்க. அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ பார்த்தோம், இது வந்து என்னென்னா அப்படியே கழுவிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டு வச்சுருக்கோங்க. அதாவது பாதி இறா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி போட போகிறோம், பாதி வந்து இந்த மாதிரி போட போகிறோங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம நீங்கள் பார்க்குறது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாத்தூளும் போட்டு விரவி வச்சுருக்கேங்க. இறா வந்து செய்யும் போது வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 3 ஒரு 5 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. இறாவோட ஸ்மெல் வந்து இருக்காதுங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இறா வந்து வறுத்துருந்தோம் இல்லைங்க, அந்த எண்ணெய் தாங்க, வேறு எந்த எண்ணெயும் இல்லைங்க. ஸோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோனையும் ஃபஸ்ட்டு வந்து சோம்பு போட்டுடலாங்க. சோம்பு பொரியட்டும். கரம் மசாலா வந்து ஒரு பிரியாணி இலை, 2-3 பட்டைங்க, அப்புறம் வந்து கிராம்பு வந்து ஒரு 4-5 பீஸுங்க, அதெல்லாம் போட்டாச்சு. அதுவும் நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா ஆல்ரெடி நம்ம காமிச்ச மாதிரி வந்து கீறி வச்சுருக்கோங்க, அதையும் போட்டுடலாம். இப்போ நமக்கு போட்ட வந்து பச்சை மிளகாலாம் வந்து நல்லா இதுவாக பொரிஞ்சு வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போட்டுடலாங்க. இதில் ஒரு 1/2 kg அளவுக்கு வெங்காயம் இருக்குங்க. ஸோ ஆனியன் வந்து நல்லா வதங்கிருச்சிங்க. ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து இதில் போட்டுடலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்து இதில் போட்டுடலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாங்க. இதுக்கு நான் வந்து பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் நிறைய போடுங்க, டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காமிச்சிருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலைங்க, அது 3 சேர்ந்து ஒரு கட்டு அளவுக்கு இருக்கும். 3 வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாங்க. வந்து 1/2 லெமன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இந்த 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விட்டுலாங்க. லெமன் போடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து இதில் வந்து நான் என்னது சாப்பாட்டு அரிசியில் தாங்க செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் அதோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸுக்கு வந்து 2 கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு தேவையான தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி தண்ணி கொதிக்கட்டுங்க. ஸோ 1க்கு 2 ரேஷியோ. நம்ம இது வந்து பாத்திரத்தில் தாங்க பண்ணுறோம், அதனால் அந்த ரேஷியோ வந்து தண்ணி கொதிச்சோன்னே வந்து என்னென்னா, ஆல்ரெடி மசாலா நம்ம வந்து பரட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பரட்டி வச்சா இறா வந்து இதில் உள்ளே போட்டுடலாங்க. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி போடுறோம், கொஞ்சம் எப்படி போடுறோங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு என்னென்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கழுவி வச்சுருக்கோங்க. இதில் வந்து நான் சாப்பாட்டு அரிசினால் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நல்லா கழுவி வந்து ஊற வச்சுருக்கேங்க. அப்படி ஊற வச்சு போடும்போது நல்லா சாஃப்ட் கிடைக்கும் சாப்பாடு, அதனாலங்க. இப்போ அந்த அரிசியை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். நமக்கு சாதம் வந்து என்னென்னா ஒரு பாதி வேக்காடு வந்து வெந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வந்து பொரிச்சு வச்சுருக்க இறா வந்து உள்ளே போட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் போடும்போது என்ன ஆகுனா, அந்த லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதோடு சேர்ந்து இந்த இறாவும் பைண்ட் ஆகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து சாப்பிடும்போது இந்த இறாவோட டேஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நமக்கு இப்போ பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்னென்னா 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து இதில் ஆட் பண்ணலாங்க. இந்த நெய் வந்து இந்த ஹீட்டோட்டே போடும்போது நல்லா இருக்குங்க. இன்னொன்று நம்ம தாளிக்கும் போது வந்து என்னென்னா எண்ணெய் மட்டும்தாங்க ஊற்றிருந்தோம். ஸோ லாஸ்ட்டு வந்து நெய் போடும்போது அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து என்னென்னா லாஸ்ட்டு ஃபைனலாக போட்டது. இந்த ஹீட்டோடே போட்டுருங்க. போட்டு வந்து லைட்டாக கிளறி விட்டுருங்க. ஸோ டேஸ்டியாக அட் த சேம் டைம் ஸ்பைஸியாக வந்து நமக்கு வந்து இறா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.